கடந்த வாரம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்திலே பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட கடைகள் எல்லாம் அகற்றிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. வர பக்தர்களெல்லாம் நடக்க முடியல, அவர்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அந்த கடைகள்லாம் எடுக்கப்பட்டது. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகள், ஒரு வயசான ஆயா 70 வயசு 60 வயசு 80 வயசு அந்த மாதிரி ஆயாக்களும் தாத்தாக்களும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பரம்பரையாக அந்த கோயில்கிட்ட கடை போட்டு வியாபாரம் பண்ணுற சிறு வியாபாரிகளும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. சுவாமிக்கான பூ பழம் தேங்காய் அது தவிர கற்பூரம் போன்ற விஷயங்கள்லாம் விற்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா படங்கள்லாம் சுவாமி படங்கள்லாம் ஃப்ரேம் பண்ணி விற்கிற கடைகளும் இருக்குங்க. இந்த மாதிரி கடைகள் அகற்றுவதன் மூலம் கோயிலுக்குள்ளே கூட்டம் குறைஞ்சிருமா அப்படின்னா இல்லைங்க. அவங்க நடக்கிற பாதை தான் அந்த ஒரு இடையூறுகள் அகற்றப்பட்டு நடக்க முடியுமே தவிர கோவிலுக்குள்ளே இருக்கிற கூட்டமும் உள்ளே சென்று சுவாமியை தரிசனம் செய்யும் அந்த நேரமும் மாறாமல் தாங்க இருக்குது. அரசு அதாவது நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையும் சரி, திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் சரி, அந்த கோவிலில் உள்ள ஆக்கிரமிப்புகளையும் சிறு சிறு வியாபாரிகளையும் எப்படி அகற்றினார்களோ அதே போல் கோவிலில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி எல்லாரும் பொதுவாக எல்லாரும் சமன்ற நிலையில் எல்லாரையும் பொதுவாக ஒரு விஐபி தரிசனம் இல்லாமல் சிறப்பு தரிசனம் எல்லாத்தையும் நீக்கிட்டு எல்லாரையும் பொதுவாக அலோவ் பண்ணாங்கன்னா தரிசனம் கிடுகிடுன்னு போங்க. இப்போ 4 மணி நேரம் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருங்க. ஸோ கோயில் நிர்வாகம் இந்த சிறு கடைகளை அகற்றுறது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் எப்படி விரைவாக சென்று சுப்பிரமணியரை தரிசனம் செய்ய முடியுன்றதையும் அவங்க உறுதிப்படுத்தணும், உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்றதை நம்ம நம்புவோம். இந்த விஷயத்தை பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. நம்ம சென்னையில் பிராட்வே பகுதியில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் சாலை ஆக்கிரமிப்பு பண்ண கடைகள்லாம் இருக்குங்க. என்எஸ்சி போஸ் ரோடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரோடு தான் ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். பார்த்திங்கன்னா பழங்கள் விற்பாங்க, சிறு சிறு பொருட்கள் விற்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் ப்ராடக்ட்ஸ், அது என்வலப்பு அந்த மாதிரி விஷயங்களை விற்பாங்க, பொம்மைகள் விற்பாங்க குழந்தைகளுக்கு. இந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் 100 வருஷமாகவே அந்த கடைகள்லாம் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். விற்பவர்கள் மாறுவார்களே தவிர கடைகள் அங்கே தான் இருக்குது. எத்தனையோ முறை சென்னை ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த கடைகளை நீக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. நம்ம சென்னை கார்ப்பரேஷன் அதிகாரிகளும் பார்த்தோன்னா அந்த கடைகள்லாம் அகற்றுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளே அந்த கடைகள் எல்லாம் திரும்பி வரும். நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒரு சென்னை பூக்கடை உள்ளே நுழைஞ்சி நீங்கள் வெளியில் வரணும்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெரும் டிராஃபிக் ஜாம் இருக்கும். மாநகர பேருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் ஊர்ந்து போவாங்க. ஆட்டோக்கள் இடையில் பூந்து போக ட்ரை பண்ணோம். ஒரு பெரும் பிரச்சனைங்க அந்த பூக்கடை ஏரியாவை. அப்படியே கலகலன்னு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் கூட்டமாக நெருக்கடியாக இருக்கும். ஸோ அங்கே நம்மளுடைய நிர்வாகம் தோற்று போச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா என்ன செஞ்சு அந்த ஒரு ஆக்கிரமிப்பை அகற்ற முடியல, அந்த ஒரு நடைபாதை வியாபாரிகள் அகற்ற முடியல. இப்போ திருச்செந்தூரில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கலாம். ஆனாலும் அந்த சிறு வியாபாரிகளுக்கு கோவில் அருகே வேறு ஒரு இடம் கொடுத்து அங்கே தொடர்ந்து அவர்கள் தொழிலை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணுங்க. அவர்களுடைய வாழ்வாதாரமே அந்த கோவிலை சுற்றி வர வருமானம் தான். அதையெல்லாம் பாதிக்காதவாறு கோவில் நிர்வாகம் கோவிலுக்கு அருகிலேயே அவர்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அங்கே அவர்கள் கடைகளை போட அனுமதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ பக்தர்களே, நீங்கள் யாராவது இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா நடைபாதை கடைகள் எடுக்கப்பட்டுள்ளதா, அந்த ஒரு சிறு வியாபாரிகள் கடைகள் அகற்றப்பட்டுள்ளதா, அவங்களுக்கு வேற எங்காவது இடம் கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு இப்போ கோவிலுக்கு டக்குன்னு போயிட்டு சுவாமி கும்பிட்டு வர முடியுதா, உங்களுடைய அனுபவம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.